வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, முருகனாகிய நான் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன். முருகனுக்கு தெரியும் அல்லவா நீ யார், உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்னவென்பது தெரியும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழு விவரத்தையும் தெரிந்து கொண்ட இந்த தெய்வமாகிய நான் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன். இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு நேரத்திலேயும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னை சந்தோஷப்படுத்துவேன், உனக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பேன். இதுதான் இந்த முருகனுடைய வேலையே. ஆனால் இங்கு நிறைய பேருக்கு புரிவதே கிடையாது நான் என்ன செய்ய போகிறேன் என்பதே. முதலில் நன்றாக தெய்வத்தை புரிந்து கொள்ளுங்கள். தெய்வம் நமக்கு நல்லதுதான் செய்யும் என்பதையே நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தெய்வம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எது சொன்னாலும் நல்லதுதான் என்பதையே எடுத்து கொள்ளுங்கள். புரிகிறதா? எந்த பிள்ளை தன்னுடைய தாயும் தகப்பனும் சொல்லும் விஷயத்தை கேட்கிறதோ அது வாழ்க்கையில் வெற்றியையே அடையும். அதுதான் உண்மை. ஆனால் அது எல்லாம் எங்கு நடக்கிறது? எதுவுமே எப்பொழுதுமே நடப்பதே அல்ல. எப்போ பார்த்தாலும் தெய்வத்தை தாய் தகப்பன் போலவே நினைக்கிறீர்களா? இல்லைதானே. முதலில் தெய்வத்தை தாயும் தகப்பனுமாக நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். உன்னுடைய தேவைகளுக்கு நிச்சயமாகவே நான் துணையிருப்பேன். உன்னுடைய தேவைகள் என்னென்னவென்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நான் உனக்கு தேவையானதை செய்வேன். யாரை பார்த்தும் பயம் என்ற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வராதே. யாராக இருந்தாலும் வாழ்வில் நல்லது நடக்கும், எனக்கும் நல்லது நடக்கும் என்பதையே நினைத்துக்கொள். நான் உன் குடும்பத்தில் ஒருவன். எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் வாழ்வில் நல்லதை செய்வேன். உனக்கு மட்டும் துரோகம் செய்கிறேன் என்று நினைக்காதே. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தெய்வம் எனக்கு மட்டும்தான் துரோகமே செய்கிறது, எனக்கு மட்டும்தான் தெய்வம் நல்லதே செய்யவில்லை என்று நினைக்காதீர்கள். தெய்வம் எல்லாருக்கும் நல்லது செய்யும், உனக்கும் நல்லது செய்யும். அது கூடிய விரைவிலேயே நான் நல்லது செய்வதை நீ பெற்றும் கொள்வாய். அப்பொழுது வந்து சொல், நான் உனக்கு நல்லது செய்தேனா இல்லையா என்பதை. பொறுமை கொள்ளுங்கள். எதிலேயும் அவசரமோ எதிலேயும் குழப்பமோ எப்பொழுதும் வைத்து கொள்ளாதீர்கள். எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் உன்னை காப்பேன். எல்லா நேரத்திலேயும் நான் உன்னை அற்புதமாக நிறைய விஷயங்களை செய்ய வைப்பேன். என்னை நீ சாதாரணமான ஆள் என்று நினைக்கிறாய். நான் உன்னை எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் செழிப்பாகவே கொண்டு வந்திருக்கிறேன். இனிமேலும் கொண்டு வருவேன். இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் அற்புதத்தையே நடத்துவேன். 1000 பேர் 1000 விதமாக சொல்லலாம். ஆனால் நான் உனக்கு சொல்ல ஆசைப்படுவது ஒன்றே ஒன்றுதான். தெய்வத்தை நீ நம்பினால் அது நலம். தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வணங்கினால் அது உனக்கு உயர்வு. நீ என்ன கேட்கிறாயோ அது தெய்வம் உன் கையில் கொண்டு வந்துதான் சேர்க்கும். தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கொடுக்காமல் எல்லாம் போகாது. அது தெய்வத்துடைய வேலையும் அல்ல. புரிந்ததா? தெய்வம் இன்றும் என்றும் உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய தாயும் தகப்பனையும் போல ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் நல்லதாகவே இருக்கும். எல்லா காலத்திலேயும் கஷ்டத்திலேயே வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தாயோ என்னமோ. கஷ்டத்தோடெல்லாம் இங்கு வாழ முடியாது. உன்னை நான் அப்படி வாழவும் அனுமதி கொடுக்கவும் மாட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு
எல்லாமும் அற்புதத்தையே கொடுப்பேன். மற்றவர்கள் வேண்டுமானால் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உன்னை படைத்துவிட்டு நீ என்னென்ன குணங்களை கொண்டவள் என்று தெரிந்துவிட்டு நான் உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று சொல்ல முடியுமா? சொல்லலாம் முடியாதுதானே. அதனால்தான் சொல்கிறேன், எல்லாமும் சுவாரஸ்யமாக நடக்கும். இந்த முருகனுடைய அருளினால் எல்லாமும் உனக்கு கிடைக்கும். முருகன் இருக்க உனக்கு கவலை எதற்கு? விரதம் எடுக்கிறாய், எனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்யும் பொழுது எதற்காக நீ மற்ற விஷயங்களை பற்றி நினைக்கிறாய்? யோசித்து பார்க்க முடியாத சந்தோஷங்களையும் வாழ்க்கையையும் உனக்கு நான் தருவேன். என்னிடமிருந்து நீ என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். என்னிடமிருந்து நீ என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கும். இதுதான் நான். புரிந்ததா? என்னிடம் நீ எது கேட்டாலும் தருவேன். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ எதெல்லாம் என்னிடம் வந்து அன்போடு கேட்கிறாயோ அது உன் கையில் வந்து சேர்ப்பேன். இந்த தெய்வமாகிய நான் இதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, இந்த விஷயம் நடக்கவில்லை, அந்த விஷயம் நடக்கவில்லை என்று போட்டு குழப்பிக்கொண்டால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும் அம்மா. அது மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவாய் நீ. ஏற்கனவே நான் சொன்னபடி வாழ்க்கையில் உனக்காக இருக்கும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் எது வேண்டுமானாலும் உனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு கிடைக்கும். ஆணித்தரமாக சொல்கிறேன், உன்னுடைய தேவைகளை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய தேவைகள் என்னென்னவோ அது அனைத்தும் நடக்கும். உன்னுடைய வாழ்வில் சுபங்களானது கூடும். கெட்ட விஷயங்களானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களானது படிப்படியாக கூட ஆரம்பிக்கும். சில பேர் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து விளையாடி விட்டார்கள். ஆனால் இதற்கு மேல் நான் உன் காவல் தெய்வமாக இருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையை யாரையும் தொட்டு பார்க்க அனுமதிக்க மாட்டேன். சீரும் சிறப்பும் அழகும் எல்லாம் கலந்து உன் வாழ்க்கையில் நான் தருவேன். சந்தோஷத்தோடு இருங்கள். சகலமும் உனக்கு கிடைக்கட்டும். எல்லா பொழுதிலேயும் உன்னுடைய வாழ்க்கை செழிக்கட்டும். தைரியங்கள் எல்லா பொழுதிலேயும் உயரட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.